ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ChatGPT என்னை ஏமாற்றிட்டு அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் வந்து இன்றைக்கி சோலோ டேட் மாதிரி போகலாம், இன்றைக்கி லீவுனால சோலோ டேட்டாக கிளம்பலாம் அப்படின்ட்டு தான் நான் கிளம்பியிருந்தேன். பார்த்திங்கன்னா நான் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி. ஸோ போய் நான் ஊரில் போய் இறங்கிட்டு நான் வந்து மாலுக்கு போகலாம் அப்படின்ட்டு ChatGPT வழிகட்டு தப்பாக போச்சு. அது என்ன தெரியுமா என்கிட்ட சொல்லுச்சு, நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாலோடி போங்க, உங்களுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் வரும், நீங்கள் நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லுச்சு. நான் சொன்னேன், இதுக்கு முன்னால் நான் போயிருக்கேன், 3.2 கிலோமீட்டர் வந்துச்சு, நான் ஆட்டோவில் தான் போனேன். இல்லை நீங்கள் பஸ் ஸ்டாண்டு முன்னாலோடி போனீங்க, இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாலோடி போங்க அப்படின்னு சொல்லி என்னை ஏமாத்திருச்சு. நானும் நடந்த பிறகு மொபைலில் ஸ்டெப்ஸ் எண்ணி பார்க்குறேன், 13,000 நடந்திருக்கேன். கால் வலி பின்னி எடுத்துருச்சு. போனோடனே மால் கொஞ்சம் தூரத்தில் தெரிஞ்ச பிறகு தான் அப்பாடா வந்துட்டேன்டா சாமி அப்படின்னு இருந்துச்சு. எப்படி ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி போனேனோ அதுக்கு ஆப்போசிட்டாக என் ஃபேஸே அப்படி மாறி போச்சு. ஸோ ஓகே, இப்போ நம்ம மாலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இந்த ஃப்ளமிங்கோ பேர்டு தான் இருக்கும் ஃபஸ்ட்டு என்ட்ரியிலே. இந்த மாலுடைய அடையாளமே அந்த ஐகானிக் சின்னம் அப்படின்னா இந்த ஃப்ளமிங்கோ பேர்டு தான். அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. ஸோ எல்லா பக்கமும் சுற்றி பார்த்தேன். நிறைய கடைகள், வழக்கம் போல் மாலில் உள்ள கடைகள் தான் இருந்துச்சு. நேராக KFC கிளம்பிட்டேன். ஸோ KFCயில் ரொம்ப நாள் அந்த பாப்கார்ன் சிக்கன் வாங்கி சாப்பிடணும்னு ஆசை. ஏற்கனவே நான் சாப்பிட்ருக்கேன், ஸ்விக்கியில் இங்கே புதுக்கோட்டையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கேன். இருந்தாலும் நம்ம சோலோ டேட் போகிறப்ப ஏதாட்டும் ஒரு பெரிய பேக்கெட் நிறைய சிக்கன் சாப்பிட்ணுன்னு நினச்சேன். இந்த பேக்கெட் ஃபுல்லாக சிக்கன் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ சிக்கன் இருக்கும் போல். அந்தளவு பாப்கார்ன் சிக்கன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ரேப்பர் ஒன்று வாங்கினேன். ரேப்பரில் சிக்கன், மயோனைஸ், சாஸ் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு ஒரு ரேப் பண்ணி தந்தாங்க. ஸோ அது ரோல்னு போட்டிருந்துச்சி, ஏதோ கிளாசிக்கல் சிக்கன் ரோல் அப்படி போட்டிருந்துச்சி. பார்த்திங்கன்னா உள்ளே இப்படி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த பேப்பரை வச்சு தான் சாப்பிடணும். நான் திறந்து பார்க்குறதுக்காக என்னடா உள்ளே இருக்குதுன்னு பார்த்தேன். ஸோ அதுவும் ரேப்பர் இருந்துச்சு. ரேப்பர் சாப்பிட்டோன்னே வயிறு நல்லா ஃபுல்லாக ஆயிடுச்சு. இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு அந்த ரேப்பர் சாப்பிட்டது ரொம்ப ஒரு வயிறில் நிம்மதியாக இருந்துச்சு. அதையும் சாப்பிட்டுட்டு அந்த பாப்கார்ன் சிக்கன் அவ்வளோ இருக்குது பக்கெட் ஃபுல்லாக, அதனால் அவ்வளோ சாப்பிட முடியல. பாதி மட்டும் சாப்பிட்டுட்டு பாதியை வந்து வீட்டுக்கு பேக் பண்ணி நான் பேக்கில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து தான் சாப்பிட்டேன். நீங்கள் யாராட்டும் கல்யாணத்துக்கு அப்புறம் சோலோ டேட் போயிருக்கீங்களா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். சோலோ டேட் எப்படி இருக்குன்னா நல்லாயிருக்கும், நம்ம இஷ்டத்துக்கு பண்ணலாம். இது எல்லாமே என்ன கொஞ்சம் ஷையாக இருக்கும், ஏதாட்டும் பேச்சு துணைக்கு ஆள் இல்லையே அப்படி இருக்கும். மற்றபடி நம்ம இஷ்டம்தான், எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம், எதை வேணாலும் வாங்கலாம், எதை வேணாலும் பார்க்கலாம். ரெண்டாவது நம்மளுக்கு தெரியாத ஊர்னு வச்சுக்காங்களேன், நம்ம ஜாலியாக இருக்கலாம். ஏன்னா யாருக்குமே நம்மளை தெரியாது. அதனால் நம்ம பாட்டில் சந்தோஷமாக நடந்து போயிட்டு வரலாம். சரி, நான் என்ன வாங்கினேன்னு பாருங்கள். இது தான் வாங்கியிருக்கேன். ஸ்பாருக்கு போனேன், கீழே ஸ்பார் இருந்துச்சு சூப்பர் மார்க்கெட், அதில் தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் ஸ்னிக்கர்ஸ் வந்து சாப்பிட்டேன். ஸ்னிக்கர்ஸ் பாதி சாப்பிட்டு பாதியில் அந்த லெஃப்ட்டில் உள்ள அக்கா இருப்பாங்களே அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாமுன் வந்து ஆனந்தபவன் பக்கத்தில் இருந்துச்சு. ஜாமுன் வந்து ஆனந்தபவனில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒன்று பேர் கலர்ஸ் ஜாமுன், ஒன்று பேர் ட்ரை ஜாமுன். ஸோ 2யும் வாங்கி கொண்டு வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்து தான் டேஸ்ட் பார்த்தேன், நல்லாயிருக்கும் அங்கே எல்லாமே. ஸோ கொஞ்சம் நம்மளுக்கு இனிப்பு கிரேவிங்ஸ் வர்ற அன்னைக்கு கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து உள்ளே ஃப்ரிட்ஜில் பேக் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. பாய்.